ப்ரோ இந்த எனக்கு 4 ஹவர்ஸ் ஓகே, 1 ஹவரும் ஓகே, 15 மினிட்ஸும் ஓகே. எனக்கு இந்த வீக்லியில எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றன்றது தான் பிரச்சனை. திஸ் இஸ் வீக்லி ரைட்? யா. ஸோ வீக்லி வாட் டு யூ சி? மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு வீக்லியில? வீக்லியில ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. ஆஹா, அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு கன்சாலிடேட் ஆகிக்கொண்டு. நோவே. மார்க்கெட் வந்து வீக்லியில மேலே வந்துகிட்டே இருக்கு, கரெக்டா? கரெக்ட். ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்விங் இதுதான். இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரைட்? கரெக்ட். ஸோ இது ஒரு லோ, இது ஒரு ஹை, ரைட்? ஓகே ப்ரோ. First, this is called parent dealing range. So ஓகே. currently we are at equilibrium level, right? So market எங்க இருந்து இப்போ வந்திருக்கு? Which means பிரீமியம்ல இருந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வருது, ரைட்? முதல்ல பிரைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இந்த வந்து 0.25 லெவல்ல இருந்து அது என்ன பண்ணுது மார்க்கெட் 0.25க்கு போகுது. தென் கம்மிங் இயர் அண்ட் டேக்கிங் திஸ் ஃபில்லிங் பை சைடு இம்பேலன்ஸ் அண்ட் அகைன் கோயிங் பேக். ஒன்ஸ் மேலே க்ளோஸ் வச்சோடனே நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுது, மேலே போயிட்டு இங்கே வருதா 0.5ல வந்து டேப் ஆகிட்டு மறுபடியும் மேலே போதா, ரைட்? கரெக்ட். ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹை இருக்கு, ரைட்? இங்கே வந்து ஒரு ஹை இருக்கு. ஸோ இதை வந்து மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஹெவி செல் ஆர்டர்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அகைன் கம்மிங் பேக் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது மறுபடியும் அகைன் கோயிங் பேக், ரைட்? ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ இப்படி நடந்துக்குது அப்படின்னா ஈக்குலிபிரியம் லெவலுக்கு கீழே பாடி க்ளோஸ் வைக்குது, மறுபடியும் வருது. ஸோ இங்கேருந்து போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன், வெயிட். ஜஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிருக்கு, ஓகே ரைட்? ஸோ அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, மறுபடியும் மேலே 0.75க்கு போகுது. எக்ஸாக்டாக கேண்டில் அங்கே க்ளோஸ் ஆயிருக்கா? அடுத்த கேண்டில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணியிருக்கு, மேலே போகுது. நோவே முடியல. அகெயின் மேலேருந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு செல் ஆகி டவுனில் க்ளோஸ் வச்சிருச்சு. விச் மீன்ஸ் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி வந்து என்னது, ட்ரான் லிக்விடிட்டி, இது ரீசெண்ட் லிக்விடிட்டி, கரெக்டா? ஸோ அந்த வீக்ல ஏதோ ஒரு நியூஸ்னாலேயோ ஏதோ ஒரு இம்பாக்ட்னால வந்து ஒரு பெரிய செல் நடந்திருக்கு. அந்த செல்லுமே வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு பை சைடு இம்பேலன்ஸ்ல தான் வந்து ஃபில் பண்ணிருக்கு, ரைட்? இம்பேலன்ஸுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கேண்டில் பை சைடு பார்க்கலாம், ரைட்? இம்பேலன்ஸ் எப்போ மார்க்கெட் உடைச்சாலும் அது இன்னும் அடுத்த இம்பேலன்ஸுக்கு போகும்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அது வந்து நடக்கல, ரைட்? நெக்ஸ்ட் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது. அப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டே வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு மார்க்கெட், ரைட்? அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு இதை வந்து ஸ்விங் ஐயை வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு, ரைட்? ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அகெயின் அக்ரெசிவா செல் ஆகுது, ரைட்? இப்படி அக்ரெசிவா செல் ஆகிட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது, ரீசெண்டா ஒரு சிஏஎஸ்டி கிடைக்குது, ரைட்? வீக்லியில் இது எல்லாமே வீக்லியில் ஒரு சிஏஎஸ்டி கிடைக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக செல் ஆகுது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்தோடனே இந்த லோவை உடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீக்லியில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்குது, ரைட்? இந்த அக்ரெசிவ் கேண்டில் கிட்டத்தட்ட எங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, இந்த ஈக்குவல் லோஸு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ மார்க்கெட் இங்கே கீழே வருதுனாலே உங்களுக்கு என்ன தெரியணும், we have some balances here, ரைட்? மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அவ்வளோ அக்ரெசிவாக வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்கா, ஒரு வீக்லியோட 2 கேண்டில்ன்றது 2 வாரத்தோடைய ஈக்குவல் லோஸ், கரெக்டா? அப்போ அதை என்ன பண்ணுது, அக்ரெசிவாக வந்து எடுத்துருது. எடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, ரீட்ரேஸ்மெண்ட். இது ஏதாவது ஒரு நியூஸ் கேண்டிலாக இருக்கும், ரைட்? இது ஒரு நியூஸ் கேண்டில்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, டேப் ஆகிட்டு அகைன் மேலே போகுது. மேலே போன மார்க்கெட் எங்கே போயிட்டு வருது, மேலே போன மார்க்கெட் அகெயின் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ஷன் பண்ணதுனால அந்த இன்வெர்ஷன்லேயே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துடுச்சு. அட் த சேம் டைம் வந்து இங்கேயும் நமக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு
செல் சைடு இம்பேலன்ஸ் இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ செல் சைடு இம்பேலன்ஸ் பிளஸ் இந்த பை சைடு இம்பேலன்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணோம்னா திஸ் இஸ் கால்டு பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சாக கிடைக்கும் கரெக்டா. ஸோ மார்க்கெட் இந்த பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து டேப் ஆனது மறுபடியும் என்ன பண்ணுது, கீழே தான் வருது. ஸோ வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணுது. எந்த லோ, இந்த ஆர்டர் பிளாக்னு யார் எதை நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்வீப் பண்ணுது. ரைட், மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிருச்சு. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்ச உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, கியரை ஷிஃப்ட் பண்ணுது. ஒன்ஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தா மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்டு இப்போ இந்த பை சைடு போன இந்த ஃபுல் ஸ்விங், அதாவது இந்த மாதிரி ஸ்விங் இல்லாம கம்ப்ளீட் ஸ்விங்கையே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, வந்து ஸ்வீப் பண்ணிருச்சு. ஒரு பெரிய செல் சைடு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவோமா, இதுக்கே டிஸ்கவுண்ட் போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், இதனுடைய 50% மேலன்னு நினைக்கிறோம் கரெக்டா. இதனுடைய லெவல்ஸ்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இங்க இருந்து மேல போகுது. ரைட், இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா யூ காட் ஒன் டீலிங் ரேஞ்ச், ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப், பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு ப்ராப்பர் ஸ்விங்கு கிடைக்குது உங்களுக்கு கரெக்டா. இப்போ இது கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 50% மேல போகணும். இது ஒரு டிஸ்கவுண்டட் ஏரியா கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, நீங்க இது வரைக்கும் நடந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்மையிலேயே எது ப்ராப்பரான டீலிங் ரேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். நாம எந்த ஸ்விங் லோ ஹையை சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும் கரெக்டா. அப்ப நம்ம இந்த ஹையையும் இந்த லோவையும் சூஸ் பண்ணா நம்ம மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், மைண்ட்ல இருந்தே நம்ம மண்டையில இருந்தே தூக்கி போட்டுடலாம். அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாவே வந்து டீட்டெயிலா வந்து நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு நமக்கு வந்து ஒன்லி திங் நமக்கு கிடைக்க போறது என்ன, இந்த டீலிங் ரேஞ்ச் மட்டும் கிடைக்கும். ஓகேவா, நம்ம இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்தா போதுன்ற மாதிரி நமக்கு ஒரு டீலிங் ரேஞ்ச் ப்ராப்பரா கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் இந்த டீலிங் ரேஞ்ச் ப்ராப்பரா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதோட ஹை ஸ்வீப் ஆயிருக்கா, ஃபுல் ஸ்வீப் ஆயிருக்கா, இல்ல ப்ரோ. அப்ப இந்த ரெண்டு லோ அண்ட் ஸ்விங் தான் வந்து ப்ராப்பரான ஸ்விங் நமக்கு கரெக்டா. இப்ப மார்க்கெட் கீழே வந்தாச்சு. இப்ப அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும் கரெக்டா. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது, ரைட், மேல போயிட்டு வருது, அகைன் கீழே வந்துட்டு நேரா மேல போய் க்ளோஸ் வச்சிருது. ஒன்ஸ் க்ளோஸ் வச்ச உடனே அது எங்க போகுது, அடுத்து இங்க மீதி இருக்கக்கூடிய பை சைடு இம்பேலன்சஸ் ஃபில் பண்றதுக்கு போகுது. ஓகேவா. ஸோ நேரம் மார்க்கெட் ஈக்குலிபிரியம் லெவலுக்கு போயிடுச்சு. ஈக்குலிபிரியம் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அக்ரெசிவா இன்னும் என்ன இன்ஸ்டன்டா ரெக்கவர் ஆகிட்டே போகுது. போய் எங்க முடியுது, அது 0.75 போய் முடிச்சுட்டு அகைன் மார்க்கெட் எங்க வருது, ஈக்குலிபிரியம் லெவல் கீழே வருது. ரைட், ஈக்குலிபிரியம் லெவல் கீழே வந்துட்டு ஒரு 3 பார் ஸ்விங் ஒன்று கிரியேட் பண்ணுது. 3 பார் ஸ்விங்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு செல் சைடு கேண்டில், இந்த பக்கம் ஒரு பை சைடு கேண்டில், இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு டோஜி கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கால்டு 3 பார் ஸ்விங். ஓகேவா. 3 பார் ஸ்விங் நடக்குதுனாலே என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இதுவும் ஒரு 3 பார் ஸ்விங் தான். இந்த மாதிரி 3 பார் ஸ்விங் நடந்துருச்சுனாலே நம்ம வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுதுன்றதை எடுத்துக்கலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த 3 பார் ஸ்விங் கிடைக்கும். ஓகேவா. 3 பார் ஸ்விங்னா ஒரு 3 கேண்டில், ஒரு செல் சைடு ஒரு பை சைடு, ஐ மீன் அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணது ஒன்று. அப்போ அதை வந்து அக்ரெசிவா ஃபில் பண்ணிட்டு போற கேண்டில் ஒன்று. இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ஈக்குலிபிரியம்ல இருந்து அகைன் மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த செல் சைடு இம்பேலன்ஸை போய் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிருது. அப்போ இங்க என்ன ஆயிடுது, நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருது கரெக்டா. அப்ப மார்க்கெட் ஒன்ஸ் மேல க்ளோஸ் வச்சுட்டா இது கீழே வருமா, வராது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுது, எக்ஸாக்டா போயிட்டு சி மேல போகுது, ஆனா அதால வந்து பாடி க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இங்கேயே வைக்குது. நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகுது, மேல போயிட்டு இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட்டால அக்ரெசிவா இதுக்கு மேல வந்து பாடி க்ளோஸே வைக்க முடியல, தெரியுதா.
இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு பொட்டன்ஷியல் செல்ஸ் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 3 வாரமா ட்ரை பண்ணுது, 4வது வாரம் இந்த பை சைடு இம்பேலன்சஸ்ல போய் என்ன பண்ணணும், டேப் பண்ணணும். கரெக்டா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையும் இந்த ஹை, இந்த வீக்கோட ஹை, இந்த வீக்கோட ஹை ரெண்டுமே கரெக்டா மிட்டிகேட் ஆன உடனே மார்க்கெட் என்ன ஆயிருது, அக்ரெசிவா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து செல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செல் ஸ்டார்ட் ஆகும்போது கூட அது எப்படி பண்ணிருக்கு, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு, இந்த இதுல எல்லாம் வந்து டேப் ஆகி முடிச்சுட்டு கீழே வருது. இப்போ வந்து மார்க்கெட் பாருங்க கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சா, நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்கு, மேல விக் வச்சுட்டு கீழே வந்துச்சு. அப்ப கீழே என்ன இருக்கு, நமக்கு பை சைடு இம்பேலன்ஸ் இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸுக்கு வருது, 50% டேப் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. அப்ப நமக்கு தெரியும் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு வந்தா நம்ம வந்து செல் சைடு பார்க்கலாம். இல்லைனால கூட இந்த வீக் முள்ளா வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம், அதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட்ல அழகா செல் பார்க்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் உள்ளே வந்திருக்கு. அப்ப பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்சா வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டோட்டலா வந்து என்னது, ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 0.75 லெவல்ன்ற ஏரியால எப்பயுமே வால்யூம் இம்பேலன்சஸ் நடக்கும். அதனாலதான் அதை டெர்மினஸ் கேப்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஒரு பொட்டன்ஷியல் செல்லு. அப்போ இங்க இருந்த ஒரு இம்பேலன்ஸுமே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு 90% ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா அடுத்து எது லிக்விடிட்டியா மாறும், இந்த ஸ்விங் லோ வந்து நமக்கு என்னவா மாறும், லிக்விடிட்டியா இருக்கும். அப்ப அது மார்க்கெட் அடுத்து இங்க வரைக்கும் வந்த மார்க்கெட் அடுத்து ரிவர்சல் ஆகணும்னா அது எங்க இருந்து லிக்விடிட்டி எடுக்கணும், முதல்ல இங்க இருக்க ஏதாவது லிக்விடிட்டி எடுத்தாதான் அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். கரெக்டா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்க வந்தோடனே ஏதோ சம் ரீசன் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து புல் பேக் பண்ணுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியலா புல் பேக் பண்ணிட்டு மார்க்கெட் அங்க இருந்து அகெயின் என்ன ஆகுது, செல் ஆகுது. ஸோ மறுபடியும் க்ளோஸ் வைக்குது கீழே. க்ளோஸ் வச்சிட்ட உடனே நெக்ஸ்ட் வீக் கேண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா அக்ரெசிவா செல் ஆயிடுச்சு. எங்க கீழே செல் ஆயிடுச்சு. கீழே செல் ஆயிட்டாலே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் மார்க்கெட் திரும்பவும் எந்த ஒரு ஈக்குலிபிரியமுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சோ மறுபடியும் அந்த ஈக்குலிபிரியமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனா நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல அகைன் செல் பண்ணலாம். கரெக்டா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு பாடியை இன்சைட்ல க்ளோஸ் வைக்குது. கரெக்டா? மேல க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும்னு வெயிட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது, இன்சைட்ல க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் இன்சைட்ல க்ளோஸ் வச்சு என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் வீக் செல் சைடுன்றது கன்ஃபார்ம். ஆனா இந்த ட்ரான் லிக்விடிட்டி எடுத்தாதான் மார்க்கெட் வந்து என்னது ப்ராப்பரான இது. அப்ப ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கா, ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்திருக்கா, ஹையை எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் வீக்கோட லோவை நோக்கி போதா, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈக்குவல் லோஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். கரெக்டா? இப்ப என்ன பண்ணுது, மார்க்கெட்டு அழகா வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி எங்க வந்து நிறுத்துது, இங்க இருக்கிற வீக்லியோட பை சைடு இம்பேலன்சஸ்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, நிப்பாட்டுது. ரைட், தென் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு பெருசு வந்துருச்சு, எப்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் 50%ன்னு பாக்குறோம். ரைட், மார்க்கெட் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்பரான பேலன்ஸ்டு பிரைஸ்ல வரும்போது ஸ்விங் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ரொம்ப பெருசு வீக்லி. கரெக்டா? ஸோ இதுவே வந்து ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் தான். கரெக்டா இல்லையா? அப்போ ப்ராப்பரா மார்க்கெட் எங்கேயுமே எஃப்இஜியை விடாம என்ன பண்ணிட்டு இருக்கு, பேலன்ஸ்டா வருது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இதுல வந்தப்ப கூட இந்த வீக்ல என்ன இருக்கு, இந்த வீக்ல ஒரு சின்ன இம்பேலன்சஸ் இருந்திருக்கு. இதை கூட மார்க்கெட் விடாம என்ன பண்ணிருக்கு, இதை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா அகெயின் மார்க்கெட் என்ன கம்ப்ளீட்டா பண்ணிருச்சு. அப்ப இங்க இருக்கிற ஒரு பை சைடு இம்பேலன்ஸ்ல டோட்டலா மார்க்கெட் வந்து டேப் ஆன உடனே அது வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுதுன்னா அதே பை சைடு இம்பேலன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு பிடிஆரை சூஸ் பண்ணா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டச்ன்றதை வந்து நம்ப முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் இதை வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் பை சைடு இம்பேலன்ஸோட ஈக்குலிபிரியத்துக்கே வரல. அப்ப அது என்ன பண்ணும், அதுவே ஒரு லிக்விடிட்டி தான். அப்ப நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் நேரா வந்து அதை ஸ்வீப் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா ரெக்கவர் ஆயிட்டு அடுத்து வந்து என்ன ஆயிடுச்சு, பை சைடுக்கு கிளம்பிருச்சு. ரைட், பை சைடு கிளம்புனது மார்க்கெட் எங்க வரைக்கும் போயிருக்கு, 0.75
5 ஈக்குலிபிரியம் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஆனாலும் அதனால என்ன பண்ண முடியல, அதுக்கு மேல பாடி க்ளோஸோ வைக்க முடியல. ஸோ டோட்டலா இங்க க்ளோஸ் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கும், இந்த கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த ரிஜெக்ஷனோட 50% வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. கரெக்டா. அப்ப இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். அப்ப இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஈக்குலிபிரியம் லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கு போறதுக்கு. அதுக்கு மேல அதால முடியல. மார்க்கெட் வேற ஏதாவது ஒரு காரணத்தோட எடுத்துக்கிட்டு லோவர் டைம் ஃப்ரேமோட இதுல என்ன பண்ணிருக்கோம், கீழே வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணுது. மார்க்கெட் எங்க வருது, ஃபர்ஸ்ட் 0.25க்கு வந்து முதல்ல டேப் ஆயிட்டு முதல்ல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சோடனே நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இது பார்க்கும்போது நமக்கு என்ன, இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப இங்க ஒரு லோ இருக்கு, இது ஃபுல்லா ஒரு ரிஜெக்ஷன் பிளாக், இது ஃபுல்லா என்னது, ஒரு பாடி. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இப்ப இந்த வீக்கோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு ஈக்குலிபிரியம் லெவல் வரைக்கும் போயிட்டாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு தானே கீழே விழுகணும். வாரத்தோட இது இங்க முடிஞ்சிருக்கு. ஆனா நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்க, இங்க ஓப்பன் ஆயிருக்கு. புரியுதா? கரெக்ட் ப்ரோ. மார்க்கெட்டோட ஓப்பனிங்க, மார்க்கெட் நேரா மேல போயிட்டு இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இம்மிடியட்டா வந்திருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குது, ஒரு பிரேக்கர் கிடைக்கும். கரெக்டா. இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக், இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அப்ப அதுல போய் டேப் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, நேரா கீழே வந்து ஃபுல்லா இங்க வந்து ஒரு லிக்விடிட்டிஸை செட் பண்ணுது. இந்த லோஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்கும் என்ன பண்ணுது, கொஞ்சமா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இந்த கேண்டிலோட 50% வரைக்கும் மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, போக முடியல. மார்க்கெட் வந்து லோவை எடுக்குது. அப்பனா மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுது. கரெக்டா. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே வருது. இந்த லோஸ் கரெக்டா, எல்லாமே லிக்விடிட்டியா. இப்போ இது வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டியா, ரிலேட்டிவ் லோ, ஈக்குவல் லோஸா. இப்போ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை மார்க்கெட் என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்றதும் கூட இதை வந்து லோ எடுக்கல. மார்க்கெட் வந்து இதை இந்த இதுல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல வந்து லோவை ஸ்வீப் பண்ணாம போயிருக்கு. இப்படி ஸ்வீப் பண்ணாம போனா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதோட ரிலேட்டட் கோரிலேட்டட் பேர்ல போய் பார்க்கலாம். ஒருவேளை எஸ்எம்டியா இருக்கலாம். கரெக்டா. ஏன்னா அந்த பேர் கூட வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ரைட். இப்போ இது என்ன கேண்டில், ஏப்ரல் வந்து 21 கேண்டில். டிஎக்ஸ்ஒய்ல பார்க்கும்போது ஏப்ரல் 21 கேண்டில் என்ன, இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கா, இந்த லோ தானே, இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கா. அப்பனா டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணிருக்கு, ஸ்வீப் பண்ணி. அப்ப ஜேபிஒய் ஸ்வீப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட்ல இது ஒரு எஸ்எம்டியா எடுத்துக்கிறோம். ரைட். ஓகே. இப்போ நமக்கு என்ன நடக்குது, மார்க்கெட்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அகைன் புஷ் பண்ண ஆரம்பிக்குது. மேல புஷ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ புஷ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த 0.25க்கு மேல அகைன் மேல வைக்க முடியுமான்னு பாக்குது. அதால என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. அடுத்த கேண்டில் கீழே வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் மேல வச்சிருச்சு. ஒன்ஸ் மேல வச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வீக் என்ன பண்ணிருக்கு, அகெயின் மேல ஓப்பன் ஆயிருக்கு. மேல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லா போயிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ரைட், செல் சைடு இம்பேலன்ஸ். கரெக்டா. அதுக்கு போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, இங்க க்ளோஸ் வச்சிருச்சு அடுத்த வீக். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த வாரம் மார்க்கெட்ல தான் போகும். ஒரு இதுல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு போலான்னு எதிர்பார்க்கலாம். ஆனா மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல. மார்க்கெட் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் வீக் ஒரு டவுனா ஓப்பன் ஆகி அப்படியே கீழே விழுகுது. அப்போ மார்க்கெட்டுக்கு என்ன இல்ல, மேல போறதுக்கு பொட்டன்ஷியல் இல்ல. மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது. கீழே வந்து என்ன பண்ணுது, அதோட ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஸ்வீப் பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான இதை செட் பண்ணுது, ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டியை செட் பண்ணுது. ரைட். க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன கேண்டில் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் வீக்கோட ஓப்பனிங்ல இந்த லோவை கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணுது, மார்க்கெட்டு நேரா மேல போகுது. போய் இந்த வால்யூம் இம்பேலன்சஸ்ல கிரியேட் ஆச்சு இல்லையா மார்க்கெட்டு, அதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்கு, அகெயின் இங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா கீழே வந்துட்டு இந்த லோவை ஸ்வீப் பண்ணிச்சா, இல்ல.
அப்ப இதோட இது ஸ்வீப் பண்ணது வீக்லியில நடந்திருக்கான்னு நம்ம என்ன பண்ண போறோம், டிஎக்ஸ்ஒய்ல பார்க்க போறோம். அப்ப டிஎக்ஸ்ஒய்ல எதை பார்க்கணும் நம்ம, இந்த வாரத்துடைய இந்த இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் என்ன 26 மே. அப்ப 26 மேவோட லோவை வந்து ஜூன் பார்ப்போம். 26 மே. அப்ப ஜூன் என்ன பண்ணிருக்கு, ஸ்வீப் பண்ணிக்குது. ஸ்வீப் பண்ணிருக்கு. யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணல, ஸ்வீப் பண்ணல. யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணுது, ஒரு எஸ்எம்டி கொடுக்குது, ரைட். யூஎஸ்டி ஜேபிஒய் மேல போய் க்ளோஸ் ஆகுது. இப்ப நம்ம இதுல இப்படி எடுத்துக்குவோம், அப்பதான் நம்ம வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஜேபிஓ என்ன பண்ணுது, இந்த லோவை மார்க்கெட் வந்து இதுதான் எஸ்எம்டி கொடுத்த லோ, கரெக்டா. இந்த லோவை மார்க்கெட் என்ன பண்ணணும், எடுக்கணுமா. ஆனா இப்ப இந்த டிக்ஸி என்ன பண்ணிட்டான், எடுத்து முடிச்சிட்டான், ரைட். இப்ப நமக்கு வீக்லியில என்ன கிடைச்சிருக்கு, எஸ்எம்டி. ஸோ திஸ் இஸ் அன் ப்ராப்பர் எஸ்எம்டி. இப்ப நமக்கு ஸ்விங்குக்கும் எஸ்எம்டி கிடைச்சிருச்சு, ரைட். இந்த ஸ்விங்கும் எஸ்எம்டி தான், கரெக்டா. இந்த ஸ்விங்கும் எஸ்எம்டி தான். ஆனா என்னதான் இதுக்கு வந்து டிஎக்ஸ்ஒய்ல நமக்கு வந்து எஸ்எம்டி கிடைச்சாலும், இந்த இந்த இதுக்கு எஸ்எம்டி கிடைச்சிருந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, பொட்டன்ஷியலா மூவ் பண்ண முடியல. அதனால மார்க்கெட் அகெயின் வந்து என்ன பண்ணுது, லோவை ஸ்வீப் பண்ணுது. ஆனா யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து என்ன பண்ண முடியல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நமக்கு என்ன இருக்கு, மேல ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்கு, கரெக்டா. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி தான், கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம், இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு 2.5க்கு மேல 0.25க்கு மேல பாடி க்ளோஸ் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பை மூவ்மெண்ட் பார்க்கலாம். இப்ப டிஎக்ஸ்ஒய்க்கும் இங்க என்ன இருக்கு, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி முடிச்சாச்சு, ரைட். அகைன் மேல செல் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கரெக்டா. வீக்லியில ஒரு எஸ்எம்டி டிஎக்ஸ்ஒயோட கிடைச்சிருக்கு. அப்ப டிஎக்ஸ்ஒய் வந்து ஒரு எஸ்எம்டி கொடுத்துருச்சு அதனுடைய கோரிலேட்டட் பேர்ல அப்படின்னா மார்க்கெட்ல என்ன பண்ணலாம், என்னது யூஎஸ்டி தானே, அப்போ இது டிஎக்ஸ்ஒய். அப்போ வந்து மார்க்கெட் அகைன் புஷ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட் வந்து பயங்கரமா செல் ஆயிருக்கு, கரெக்டா, ரைட். ஸோ நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட்ல ஒரு பை மூமெண்டம் இப்ப வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். இப்ப பை மூமெண்டம் எதிர்பார்க்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு த்ரீ பார் ஸ்விங் இங்கே ஃபார்ம் ஆகணும். அப்ப நெக்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணணும், இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ல இந்த மாதிரி ஒரு குட்டியான கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆகணும், கரெக்டா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பை கேண்டில் இந்த வீக் ஹையை ஸ்வீப் பண்ற அளவுக்கு ஒண்ணு வேணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க ஒரு 3 பார் ஸ்விங் நடிச்சிருச்சுன்னு அப்ப இந்த ஸ்விங் லோவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டீலிங் ரேஞ்சா என்ன எடுத்துக்க முடியும், எதுக்கு இதுக்கு எடுத்துக்க முடியும். இந்த டீலிங் ரேஞ்சா நம்ம வந்து எடுக்கலாம், ஏன்னா இந்த டீலிங் ரேஞ்ச் இன்னும் முடியல. ஸோ அப்ப இதை எடுக்கணும்னா நமக்கு என்ன தேவை, மார்க்கெட்ல ஒரு அப்சைடு கேண்டில் ஒன்று தேவை. அப்ப கிடைச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், டீலிங் ரேஞ்சா எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இப்போ வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எஸ்எம்டி லோன்றதுனால நான் இன்னமுமே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இது ஒரு ப்ராப்பரான டீலிங் ரேஞ்சா தான் நான் பார்ப்பேன். இதை வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்வீப்பா மட்டும்தான் பார்ப்பேன். இதை வந்து நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இது எஸ்எம்டின்றதுனால இந்த லோவுக்கு நான் வந்து இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டீலிங் ரேஞ்சை இதுவே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி வச்சாலும் எனக்கு டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணியிருக்கு, ஸோ 0.75 டேப் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே வந்து எனக்கு என்ன பண்ணுது, என்னுடைய டீலிங் ரேஞ்சுக்கு உள்ளேயே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு, கரெக்டா. அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த டீலிங் ரேஞ்சு கிட்ட வந்துட்டு ஒரு பை சைடு பார்க்கலாமா, இல்ல இங்க கீழே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், அகெயின் இந்த ஒன்னுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், என்னோட டீலிங் ரேஞ்சுக்கு மேல பையா க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட், கரெக்டா. நெக்ஸ்ட் வீக் இங்க மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் எனக்கு எது, 0.75 தான், கரெக்டா. ஸோ அதே வந்து நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் வீக் கேண்டில் கீழே வந்துட்டு மேல போய் க்ளோஸ் ஆகணும், கரெக்டா. ஸோ இவன் எப்படி மேல இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணுமோ இவனும் இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும்.
அப்ப இவன் இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிட்டானா நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? பை பார்த்தோம்னா நமக்கு எங்க வரைக்கும் போக மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு? 0.5 ஈக்லிபிரியம் லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? ஈக்லிபிரியம் லெவல்ல நமக்கு என்ன இருக்கு? ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்கா? ஹியர் கரெக்ட். இது இருக்கா? அப்ப மார்க்கெட் ஈக்லிபிரியம் லெவல்ல என்ன பண்ணலாம்? போய் அழகா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணலாம். அப்ப நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாமா? ப்ரோ. ஓகே, அப்ப இது இந்த டீலிங் ரேஞ்சு ஓகே. இப்போ எனக்கு இன்னும் நான் அதை ஷார்ட் பண்ணணும், என்னுடைய டைப்ஸ் ஆஃப் டீலிங் ரேஞ்சை இன்னும் நான் குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இது வந்து எஸ்எம்டி ஓகே ஓகே, பட் எனக்கு வந்து இந்த ஈக்குலிபிரியம் லெவல் இங்க இருக்கு ஓகே. அப்ப இந்த ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, எனிஹவ் இது எனக்கு இப்போ பேரண்டா வந்துடும். இப்போ டைப் 1 டீலிங் ரேஞ்சா இதை வச்சுக்குவோம் மைண்ட்ல. இப்போ டைப் 2 டீலிங் ரேஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து இப்போ கரண்ட் ஸ்விங்குக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. கரண்டா இருக்கிற ஸ்விங்குக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த டீலிங் ரேஞ்சை எடுக்கிறேன். இப்ப கரண்டா மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த டீலிங் ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது பார்த்துக்கலாம். இப்ப இந்த டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? நம்ம அப்போ இந்த டீலிங் ரேஞ்சை தூக்கிடுவோம். அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. மார்க்கெட் இது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிடுச்சு. இது ஒரு எஸ்எம்டி, இங்கேயும் வந்து ஸ்விங்லயும் ஒரு எஸ்எம்டி கிடைச்சிச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? நமக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். எது? நம்மளுடைய இது வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் இந்த இது கிடைச்சதுனால நம்ம இதை எப்படி எடுத்துக்க போறோம்னா தலைகீழாக எடுப்போம். அப்பதான் நமக்கு புரியும். ஸோ இப்போ இது வந்து 0.25 இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணணும்னா 0.25 விட்டு மார்க்கெட் முதல்ல வெளியே போகணும். வெளியே போய் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட, ஏன்னா நம்ம 0.25 என்னவா சொல்றோம்? ஒரு பிரேக்அவே கேப்பா சொல்றோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அப்போ இந்த பிரேக்அவே கேப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்விங்லையும் நமக்கு ஒரு பிரேக்அவே கேப்பா வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த பிரேக்அவே கேப் வந்து மேல இருந்து பார்த்தாலும் அப்படிதான் டக்குன்னு வெளியே ஓடி வந்துடும். மார்க்கெட் அதை விட்டு வெளியே வந்துடும். அப்ப எனக்கு அந்த பிரேக்அவே கேப் கிரியேட் ஆகணும்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பரா வெளியே போகணும். அப்படி பிரேக்அவே கேப் அதால கிரியேட் பண்ண முடியல, மறுபடியும் லோ வந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல சுத்தமா பொட்டன்ஷியலான பை இல்லை. எக்கனாமிக்கலி மார்க்கெட்ல ஏதாவது டேட்டா நெகட்டிவா இருக்குன்னா மார்க்கெட்டால என்ன பண்ண முடியாது? ஆல்கரிதத்தால பை மாடலை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன்னும் செல் மாடல் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ஏன்னா அன்டில் வேற ஏதாவது ஒரு ரேஞ்சுக்கு போகும். நமக்கு இன்னும் வந்து பேரண்ட் இப்போ டீலிங் ரேஞ்சா எடுத்தோம்னா இதை வந்து இந்த லோ டு ஹை நம்ம பேரண்ட் டீலிங் ரேஞ்சா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.25 இங்க இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணா? உடைச்சா அப்ப இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அகெயின் என்ன பண்ணலாம்? இங்க போகலாம். இப்ப தெரியுதா? பேரண்ட் டீலிங் ரேஞ்சும் நாம இப்ப ரீசெண்டா கிரியேட் ஆன டீலிங் ரேஞ்சு பாரு 0.25. இந்த 0.25 ஈக்லிபிரியம் லெவல்ல ஒன்னா மேட்ச் ஆகுதா? ஜஸ்ட் ரேண்டமா போட்டாலே மார்க்கெட் 0.25க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டா இந்த ஈக்லிபிரியம் லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 0.75 வரைக்கும் போலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் எங்க போகும்? இந்த இன்டர்னல் டீலிங் ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் லெவலுக்கு போகும். அப்புறம் லைட்டா அதை ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு இங்கதான் கிரியேட் ஆகிற பை சைடு இம்பேலன்ஸ்ல டேப் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்? இதனுடைய ரெண்டுத்தோட 0.75 ஆல்மோஸ்ட் ஈக்குவலா ஒரே இடத்துல வருதா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க டார்கெட் பண்ணலாம். ரைட்? கரெக்ட். ஸோ ஒருவேளை மார்க்கெட்டால இந்த 0.25க்கு மேல பாடி க்ளோஸ் வைக்க முடியல, கீழே வைக்குதுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் 0.25க்கு வருதுன்னு அர்த்தம். எது? பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட 0.25. பட் அதுக்கு வர்ற ஷார்ட் டைமோட டார்கெட் எங்கேயா இருக்கும்? இந்த 0வா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த டீலிங் ரேஞ்சை முதல்ல உடைச்சிச்சுன்னா இந்த 0க்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்ப இந்த டீலிங் ரேஞ்ச் ஒர்க் ஆகுது. அப்ப ஷார்ட் டைம் லோ வந்து இதுதானே. அப்ப வந்து டார்கெட் இங்கேயா இருக்குமா? ஸோ இது வந்து நம்ம வந்து முதல்ல பிரைஸ் என்ன பண்ணுதுன்றத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எடுத்துருவோம். இது தேவையில்ல, நமக்கு இந்த டீலிங் ரேஞ்ச் போதும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லிக்கு போவோம். டெய்லிக்கு போனா உங்களுக்கு என்ன தெரியுது? டெய்லியில இப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க பாக்குறோம், டெய்லியில பாக்குறோம். இப்ப வீக்லிலேயே இவ்வளவு தெளிவா பார்த்துட்டா நம்ம டெய்லியில என்ன பண்ண தேவையில்ல, ஒரி பண்ண தேவையில்ல. இப்ப இந்த எஸ்எம்டி தூக்கிடுவோம். நமக்கு இது எஸ்எம்டின்னு தெரியும். இப்போ டெய்லியில என்ன நடந்திருக்கு?
மார்க்கெட் இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கு, ரைட்? இப்ப ரீசெண்டா ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு, கரெக்டா? இப்ப ஒரு ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லோ டு ஹை என்ன பண்ணுவோம், ஒரு டீலிங் ரேஞ்ச் போடுவோம். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து 0.25க்கு வந்து வந்து அதை 0.25 டேப் பண்ண முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கு, தவிச்சுக்கிட்டு இருக்கு, ரைட்? இந்த ஸ்விங்கு தான், இதுக்கு மேல இருந்தது எதுவுமே கீழே வர முடியல. இங்க என்ன பண்ணிருக்கு, இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ 2 டேஸோட லோவை வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் லிக்விடிட்டி பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. அந்த லோவை அடுத்த நாள் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. இப்போ இங்க நடந்த இதே சினாரியோவை நம்ம வீக்லில இந்த இடத்துல பார்த்தோமா, இந்த இடத்துல வந்து பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி வைக்குது, அது அடுத்த நாள் வருது, அடுத்த நாள் அதை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகுது, ஓகேவா? இப்போ ஒரே மாதிரியான சினாரியோ நம்ம இங்கே பாக்குறோம், ஹையர் டைம் வீக்லிலையும் பாக்குறோம், டெய்லிலையும் பாக்குறோம், கரெக்டா? சேம் சினாரியோ தானே இங்கேயும். இப்போ இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி தானே, இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண. ஆனா பிரேக் பண்ணல, அவன் என்ன பண்றான், ஸ்வீப் பண்ணிட்டு போகுது. ரிலேட்டிவ் 2 டேஸோட லோவை வந்து எடுத்துட்டு போறான். அடுத்து இந்த டேவோட லோவை வந்து இங்க பாருங்க, இந்த டேவும் இருக்கு, இந்த 2 டேவோட லோவை எடுத்துக்கிட்டு போறான். இந்த இடத்துலயும் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்து என்ன இருக்கு, ஸ்வீப் பண்ணிக்குது. பண்ணல, இருக்கு, இன்னும் பண்ணாம இருக்கான், கரெக்டா இல்லையா? அப்ப என்னன்னா, சோ இப்ப மார்க்கெட் என்ன பண்ண நினைக்குது, இங்க நமக்கு ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்வீப் பண்ணி மேல போய் பாடி க்ளோஸ் வைக்குது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது, இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகுது. ஸோ அப்போ போய் என்ன பண்றான், இதோட ஈக்குலிபிரியம் லெவல்ல க்ளோஸ் வைக்கிறான், ரைட்? நம்ம வந்து பழைய டீலிங் ரேஞ்சை மறந்துடுவோம் அப்பதான், ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த டீலிங் ரேஞ்சை மட்டும் வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு, அகைன் போய் 0.5க்கு மேல க்ளோஸ் வைக்குது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது, ஒரு சின்ன லோ கிரியேட் பண்ணிட்டு மேல க்ளோஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ணுது, இது டெய்லி டைம் ஃப்ரேம் இல்லையா, இங்க நமக்கு ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கு, ரைட்? கரெக்ட் ப்ரோ. அதுக்கு அடுத்து ஒரு இன்வர்ஷன் வால்யூம் இம்பேலன்ஸ் இங்கேயுமே இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுது, அதை நோக்கி போகுது. பட் மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, இங்க ஹோல்டு பண்ண முடியல. மார்க்கெட்டு அகெயின் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. கீழே க்ளோஸ் ஆன மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் செல் சைடு மூமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா மார்க்கெட்ல பையிங் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டியை கிராப் பண்ண போனது தான். போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு டெய்லியில. இப்போ டெய்லியில மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டா? கண்டினியூஸா ஒரு டேஸ் வந்து லோஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு என்ன தோணுது பார்க்கும்போது, ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷனை படி பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது, மார்க்கெட்ல இப்போ நமக்கு கண்டினியூஸான ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு, ரைட்? அதே மாதிரி மேலேயும் வந்து மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து ஒரு 2 இது இருக்கு. எது, ஃபர்ஸ்ட் இந்த ஹை இருக்கு, இந்த ஹையை எடுக்கிற மார்க்கெட் எங்க போகும், 0.75க்கு போகும், கரெக்டா? ஏன்னா அங்க மேலேயும் ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இது ஒரு இது. இப்போ இந்த கீழே ஃபுல்லா லிக்விடிட்டின்றப்ப மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் ஈக்குலிபிரியத்துக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, கரெக்டா? நெக்ஸ்ட் வீக் டேவும் என்ன பண்ணிருக்கு, ஈக்குலிபிரியத்துக்கு கீழேயே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம், மண்டே என்ன எதிர்பார்க்கலாம், மண்டே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செல் ஸ்டாப்பா, இது எல்லாமே இது ஃபுல்லா லிக்விடிட்டியா கண்ணுக்கு தெரியுமா? இப்போ ஜென்ரலா நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட்ல ஒன்ஸ் மார்க்கெட் இது கீழே க்ளோஸ் வச்சிருச்சுனாலே நெக்ஸ்ட் டே ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு இன்சைட்ல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மேபி இந்த ப்ரீவியஸ் டேவோட ஐயை கூட ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கீழே போக ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஒன்ஸ் நம்ம மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனதுல இருந்து எப்படி வாட்ச் பண்ணோம், ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கன்னு பார்க்கணும், அதோட ஃபர்ஸ்ட் மேனிப்புலேஷன் எங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்க வந்துட்டு அப்புறம் மேல போய் க்ளோஸ் வச்சிருச்சு, மேல போயிட்டு அப்புறம் இங்க வந்துட்டு இங்க போச்சுன்னா என்ன அர்த்தம், லோவர் டைம் ஃப்ரேம்ல மேல போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மண்டே வந்து ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் ஆனோடனே ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருக்கும், கரெக்டா?
மேல போயிட்டு இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு நம்மளோட ஈக்குலிபிரியம் லெவலை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணலாம், அப்பயே லோவர் டைம் ஃப்ரேம்ல அதோட ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ன பண்ணலாம், செல் பார்க்கலாம். எது தூரம் வரைக்கும் பார்க்கலாம், அந்த ஈக்குவல் லோஸ் வர காட்டும். இது அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாத்துக்குமே லிக்விடிட்டி தான். அப்ப இது வந்து இங்க வந்துரும். கரெக்டா? சோ அப்ப நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சா? இப்போ இப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே கவலைப்படாம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து சிம்பிளா லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். ஒரு 4 ஹவர் போவோம். இப்ப டெய்லியில நமக்கான 2 லிக்விடிட்டி எது, இது 2 லிக்விடிட்டி. கரெக்டா? இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி. இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கறது. ரைட். அடுத்த லோஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கறது இதுதான். இது ரெண்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், பாக்குறோம். இப்போ 4 ஹவர் போறோம். 4 ஹவர்ல மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்கீங்க, 4 ஹவர்ல பார்க்கும்போது இப்பதான் நம்ம என்ன பண்றோம், 4 ஹவர்ல ஸ்ட்ரக்சரை ரீட் பண்றோம். 4 ஹவர்ல நம்ம எதையுமே பார்க்க தேவையில்ல. பார்த்த உடனே நமக்கு என்ன, ஒரு லோவர் இன்டர்னல் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. கரெக்டா? இன்டர்னலா என்ன கொடுத்துருக்கு, ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. இன்டர்னலா எம்எஸ்எஸ் கொடுத்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, பொட்டன்ஷியலி ஒரு பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ரைட். அட் த சேம் டைம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு ப்ராப்பரான பிடிஆர்ல இருந்து தான் என்ன இருக்கு, மார்க்கெட்டு விழுந்திருக்கு. ரைட். ஒரு ஐஎஃப்இஜின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா, 4 ஹவரோட ஐஎஃப்இஜி. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டர்னல் எம்எஸ்எஸ். அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட் போயிட்டு கீழே வந்திருக்கு. ரைட். அப்போ மார்க்கெட்ல நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம், இது ஃபுல்லா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இன்னும் நமக்கு இருக்கு. ரைட். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், மார்க்கெட்ல மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சுன்னா அப்போ இதுக்கு நம்ம வந்து பிரீமியம் டு டிஸ்கவுண்ட் போட்டா நமக்கு என்ன கிடைக்குது, இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஓடி லெவல் எங்க இருக்கு, இது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஓடி லெவலா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி லெவலா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருந்தோம், மார்க்கெட் ஒருவேளை மண்டே ஓப்பன் ஆனா இந்த ஐஸ் எடுத்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்தா நமக்கு என்ன அர்த்தம், இந்த லோஸை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோமா. இப்போ மார்க்கெட்டு இப்ப கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஓடி லெவல் இருக்கு. அப்போ ஓடி லெவல்ல டேப் ஆயிட்டு வருதுனாலே நமக்கு என்ன அர்த்தம், இந்த லிக்விடிட்டிஸை எடுத்துட்டு தான் வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒருவேளை மார்க்கெட் இதை எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன அர்த்தம், செல் சைடு. ரைட். இப்ப எடுத்துட்டு நமக்கு வந்து எடுத்துட்டு ஒரு க்ளோஸ் வைக்குதுனாலே இப்போ 4 ஹவர்ல இங்க ஒரு லோ இருக்கு. இப்போ இதை 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரு ஸ்விங் லோ தான் இருக்கும். மேல போயிட்டு இங்க வரும்போது 1 ஹவர்ல என்ன ஆயிடும், இது ஒரு இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிரும். அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டா வரும். நம்ம என்ன பண்ணலாம், செல் பார்க்கலாம். ரைட். பியூட்டிஃபுல். ரைட். நெக்ஸ்ட். இப்போ நம்ம இந்த 4 ஹவர்லயே கூட நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வரணும். ஒருவேளை மார்க்கெட் அங்க போகாம கீழே வந்துட்டு போனா என்ன அர்த்தம், நான் சொல்லியிருந்தேன், கீழே இங்க வந்துட்டு போகணும்னா என்ன பண்ணலாம், இப்ப கீழே வந்து இங்க ஒரு சிஏஎஸ்டி இருக்கு. ரைட். இப்போ பயாஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல நீ இந்த லோ டு ஹை போட்டு இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்குமா. இப்போ மார்க்கெட் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியலா இங்க வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், இங்க வந்தா நம்ம இங்க ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோடனே லிக்விடிட்டி எடுக்காம மார்க்கெட் வராது ஃபர்ஸ்ட். பட் இங்க இந்த மாதிரி பாக்குறவங்களோட பெரிய தப்பு என்னன்னா, பயாஸ் நமக்கு தெரியாம நம்ம வந்து போகக்கூடாது. மார்க்கெட் ஆக்சுவலா வந்து கண்டினியூஸா செல் சைட்ல தான் இருக்கு. ரெண்டாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்க்க போற விஷயம் என்னன்றத தெளிவா பார்க்கணும். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு. இப்போ ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இது ஏதாவது இருக்கா, ஆமா எனக்கு 1 ஹவர்லயும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் கரெக்டான பயாஸ். ரைட். ஆனா கவுண்டருக்கு நான் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, கவுண்டருக்கு வால்யூம் இல்லை அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் என்ன பண்ணலாம், கீழே வந்து இப்ப இது கிரியேட் ஆன ஓன் லிக்விடிட்டி தானே, இப்ப இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், போகலாம். அது வந்து ப்ராபபிலிட்டி தான். அது வந்து நம்ம வந்து 100% ஷோர்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரிஜினலா நம்ம பார்க்க வேண்டிய பயாஸ்ன்றது வந்து என்னது, செல் பயாஸ் ஆஃப்டர் டேக்கிங் திஸ் லிக்விடிட்டி. ரைட். கரெக்டா? எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. அந்த நீங்க வந்து ஒரு
டெய்லி கேண்டில் ஒன்று மார்க் பண்ணிட்டு அதுல ஹை எடுக்க காட்டிங்கிறியே அந்த கேண்டில் ஹை எடுக்க காட்டிங்க நாங்க நிக்கிறோம். ப்ரோ அது அப்படி ப்ரோ அந்த 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 பிளாக் கலர் கேண்டில் அதாவது அந்த செல் கேண்டில் ஹை எடுக்க காட்டி வைக்கிறோம். அதுக்கு முதல்ல செல் பண்ணிடலாதான் டவுட். இதுக்கு ப்ரோ மார்க்கெட் வந்து இந்த பொட்டன்ஷியல் லோக்கு போகணும்னா இவ்வளவு தூரம் போறதுக்கு மார்க்கெட்ல இன்னும் செல்லர்ஸோட அதிக டாமினேஷன் தேவையா தேவையில்லையா? ப்ரோ அப்ப எங்க செல்லர்ஸ் இருப்பாங்க? அந்த இதுக்கு high மேலதான் king இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஃபேர் பிரைஸ் கொடுத்தாதான் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் செல்லர்ஸ் வருவாங்க, ரைட்? கரெக்ட். அப்போ இந்த ஹை வந்து லிக்விடிட்டி தானே, இதுக்கு மேல தானே ஏற்கனவே போட்டு வச்சவங்களோட பணம் எல்லாம் இதுக்கு மேல தானே இருக்கு. அப்ப மார்க்கெட் அங்க கரெக்ட். போறப்ப தானே மார்க்கெட்டுக்கு என்ன கிடைக்கும், இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வால்யூம் கிடைக்கும், செல் மொமெண்டம் கிடைக்கும். அப்பதானே மார்க்கெட்டால எடுத்துட்டு கீழே வர முடியும். கரெக்ட். எதுவுமே எடுக்காம அப்படியே மார்க்கெட் எப்படி ரேண்டமா எப்படி மார்க்கெட் பிரைஸ் இந்த அல்கரிதமிக் பிரைஸ் வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணும். அது வந்து எங்கேயுமே ஒரு சிறு துரும்ப கூட விட்டு வைக்காது. ஓகேவா? அப்ப மார்க்கெட்ல என்ன, இந்த இடத்துல விக்கே இல்லை. அப்போ இந்த இடத்துல விக்கே இல்லைன்னா எந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருந்தா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். நெக்ஸ்ட் டே கேண்டில் இதுக்கு மேல போக வேண்டியது தானே, ஏன் வந்து அன்னைக்கே ஸ்வீப் பண்ணாம வந்துச்சு? அப்ப அகெயின் அங்க எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த பால்டு கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்ப வந்து மார்க்கெட் ஒரு செல் வச்சிருச்சு. மார்க்கெட் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, எந்த கேண்டிலா இருந்தாலும் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டேவில் நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? சிம்பிளா இந்த டேவோட ஹை டு லோ போட்டுட்டு மார்க்கெட் இந்த டேவோட ஈக்குலிபிரியம்க்கு வந்தா நம்ம செல் பண்ணலாம்னு நினைப்பேன். கரெக்டா? ஏன் அப்படி நினைப்பேன்? ஏன்னா மார்க்கெட் செல்லுதான்னு சொல்லிருச்சு. அப்ப எனக்கு ஒரு ஃபேர் பிரைஸ்க்கு மார்க்கெட் வந்தாதான், ஈக்குலிபிரியம் லெவல் வரைக்கும் வந்தாதான் நான் மறுபடியும் நான் என்டர் ஆக முடியும். ஒரு புது செல்லர்ஸ் உள்ள என்டர் ஆவாங்க, ரைட்? அப்ப மார்க்கெட் அதுக்கு வந்துச்சா? வரல. ஏன் வரல? ஏன்னால அதால வர முடியல. ஹெவி பிரஷர் போயிட்டே இருக்கு கீழே. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது மார்க்கெட்? அந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகுது மேல. ஏன்னா அது ஃபேர் பிரைஸ்க்கு வந்தே ஆகணும். அப்ப மார்க்கெட் மறுபடியும் ஃபேர் பிரைஸ்க்கு வருது. அப்போ வந்த ஃப்ரைடே கூட மார்க்கெட் என்ன இருக்கு, மேல வந்திருக்கு. அதால அதுக்கு மேல போக முடியாம மறுபடியும் போய் டவுன்லயே க்ளோஸ் வச்சிருச்சு. டவுன்ல க்ளோஸ் வைக்குதுன்னா அல்கரிதம் என்ன சொல்ல வருது? ஐ எம் நாட் ரெடி டு கோ ஃபர்தர். நான் வந்து இங்கேயே தான் உள்ளே தான் இருக்க போறேன்னு சொல்லுது. கரெக்டா? ஈக்குலிபிரியம்குள்ளே தான் நான் கீழே போக போறேன்னு தான் இது ஒரு மீன் பண்ணுது நமக்கு, ரைட்? ஏன்னா அதுக்கு வந்து பை ஆர்டர்ஸ் ஹெவியா இருந்திருந்தா அது போய் ஃபில் பண்ணிடுமே. அது ஏன் வந்து வெயிட் பண்ண போகுது? அதுகிட்ட பை ஆர்டர்ஸ் இல்ல, ரைட்? அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? பிஃபோர் கோயிங் திஸ் லோஸ் மார்க்கெட் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் போகும். இங்க எல்லாம் என்ன இருக்கும்? இங்க ஏன் வருது மார்க்கெட்டு? இங்கதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோட செல் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும். அதை எடுக்க தான் வருது. அந்த அந்த ஆர்டர்ஸ் வந்து இங்கதான் இருக்கும். அதை எடுத்தாதான் மார்க்கெட் எல்லாம் போக முடியும். அப்ப எப்பயுமே ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்காம, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்காம மார்க்கெட் நெக்ஸ்ட் லிக்விடிட்டியை நோக்கி போகாது. நான் நினைச்சேன் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னா, நீங்க எதை பேஸ் பண்ணி நினைச்சீங்க? பிரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணுங்க. அப்ப பிரைஸ் என்ன பண்ணுது? ஏன் வந்து எனக்கு இந்த டேவோட ஈக்குலிபிரியத்துக்கு வராம மார்க்கெட் கீழே விழுந்துச்சு? அப்ப நமக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். மார்க்கெட்டு இங்கேயே ஒரு லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த லோ டு ஹை போடுறேன். மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிருக்கு? இந்த லோ டு ஹை போட்டா இதோட ஈக்குலிபிரியம் லெவலுக்கு வந்துட்டு தானே மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்ப பிரைஸ் வந்து எப்பயுமே என்ன ஆகாது? இப்ப இந்த டே எடுத்துக்கங்க. இந்த டேவோட லோ டு ஹை போடுவோம். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஈக்குலிபிரியம் மேபி ஓடி லெவலுக்கே வந்துட்டு தானே மேல போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம டே கேண்டில்ல ஒரு டே கேண்டிலோட நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து 50% வந்துட்டு போகுதுன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல அது எப்படியா இருக்கும்? ஒரு ஸ்விங்கு, இந்த ஸ்விங்குக்கு லோக்கு வந்துட்டு தான் அடுத்த ஸ்விங்கு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் தானே? அதை நீங்க இமேஜின் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஏன் வரவே இல்லை? இதுவும் வரல ஸ்விங்குக்கு, கரெக்டா? அப்ப இதுவும் வராம போயிருச்சுன்னா அப்ப நம்ம இந்த 2 நாளைக்குமான ஈக்குலிபிரியத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ணல? இன்னும் ஈக்குலிபிரியம்க்கு வரல. இப்பதான் வந்துட்டு மார்க்கெட் உள்ள க்ளோஸ் ஆயிருச்சு. உள்ள க்ளோஸ் ஆயிருச்சுனாலே நமக்கு என்ன அர்த்தம்? ஈக்குலிபிரியத்துக்கு கீழேயே இப்ப இது வந்து ஒரு டிரான் லிக்விடிட்டியா இருக்குமா? சோ 90% ஆஃப் த டைம் என்ன பண்ணும் மார்க்கெட்? எப்பயுமே ஓடி லெவல்ல இருந்தா செல் ஆகும், கரெக்டா? இப்ப இதுக்கு ஹோல் ரேஞ்ச் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு டீலிங் ரேஞ்சே கிடைக்கும், ரைட்? அப்ப இந்த டீலிங் ரேஞ்சை போட்டப்பதான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஓடி லெவலு
இந்த இடத்துல கிடைச்சிச்சு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னும் மார்க்கெட் இங்க வந்தா இந்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிட்டா அவன் பாட்டுக்கு சரசரன்னு போயிடலாம். அந்த ஸ்வீப்பும் எப்படி நடக்கணும்? பிலோ ஈக்குலிபிரியம் கீழே லோவர் டைம் ஃப்ரேம்ல கூட பாடி க்ளோஸ் வைக்கணும். ஒரு 1 hour கேண்டல்லையோ ஒரு 4 hourலயோ வந்து இங்க கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் என்டர் ஆகும்போது கரெக்டா இருக்கும். அதை தான் நான் எப்படி சொன்னேன்? 4 hourல என்ன சொன்னேன்? அப்போ நமக்கு வந்து இங்க இருக்கு மார்க்கெட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப மார்க்கெட் இதுல போய் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணா நம்ம வந்து செல் எடுக்கலாம். இப்ப வந்து ரேண்டமா இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி போறவங்க எப்படி போவாங்க? அக்ரெசிவ் என்ட்ரி இங்கேயே கூட வந்து செல் போறவங்க இருக்காங்க. இல்ல இந்த லிக்விடிட்டி தான் ஸ்வீப் ஆக போதே, ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டு இங்க செல் போறவங்களும் அக்ரெசிவா போறவங்க இருக்காங்க. கன்ஃபர்மேஷன் போறவங்க 4 hourல கன்ஃபர்மேஷன் போறவங்க என்ன பார்ப்பாங்க? 15 minutesல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ரைட்? 15 minutesல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாம் நடக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப மார்க்கெட்ல இங்க என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல இப்ப மார்க்கெட் இதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்படி இப்படி போற மார்க்கெட் இதை ஸ்வீப் பண்ணிட்டு அழகா வந்து இங்க ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்தா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நான் என்ன பண்ணுவேன்? இந்த எம்எஸ்எஸ் இந்த ஸ்விங்குக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்து செல்லு பார்ப்பேன். கரெக்டா? இப்ப நான் 1 hourல பாக்குறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? 1 hourலயும் மார்க்கெட் என்ன பண்ணணும்? நேரா அழகா இந்த லிக்விடிட்டியை போய் ஸ்வீப் பண்ணணும். இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ நான் வந்து இங்க ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வந்தோடனே அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்லே என்ன பண்ணிடுவேன்? வந்து வச்சிருவேன், ரைட்? இது 1 hourல. 1 hourல நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னா மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணட்டோம்னு காத்துட்டு இருப்பேன். ஒன்ஸ் 1 hourல இந்த மார்க்கெட்டை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நான் 5 minutesல போயிட்டு என்னுடைய பிடிஆரை எப்ப பார்த்தா எங்க பார்த்தாலுமே எனக்கு என்ன தேவை? பிடிஆரை தான் தேவை, ரைட்? அப்போ ஒரு பிடிஆரை நான் கரெக்டா சூஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நான் என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? இப்ப பாருங்க, இங்கேயே ஒரு 1 hourக்கு போவோம். 1 hourல மார்க்கெட்ல இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? 1 hourலயும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? 4 hourலயும் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, 1 hourலயும் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்த டிரான் லிக்விடிட்டி லோஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கா, ரைட்? எடுத்திருக்கு. இப்ப மார்க்கெட்ல நமக்கு இங்க என்ன இருக்கு? இந்த பிடிஆர்ல என்ன இருக்கு? இதுல ஒரு ஹெவி செல் நடந்திருக்குல்ல ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. இப்ப பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல இந்த செல் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா நடந்திருக்கு. இப்ப இந்த இதுதான் பொட்டன்ஷியலான செல் கேண்டில், ரைட்? அதோட ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பரா இந்த செல் சைடு இம்பேலன்ஸை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன வருது? கீழே விழுகுது. அப்ப இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்கு? இப்ப இந்த கரண்ட் பிரைஸ் ஆக்ஷனுக்கு இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அன்லெஸ் ஏதாவது ஒரு எக்கனாமிக் டேட்டா யூஎஸ் டாலரை பயங்கரமா புஷ் பண்ணா ஏதாவது புது பையர்ஸ் உள்ள வந்தா மேல போயிருவாங்க. அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட்ல என்ன? இது ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரா தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, வருது. அப்ப பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரா வரும்போது அது கிரியேட் பண்ற ஒரு ஐயுமே லிக்விடிட்டியா இருக்கும். மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி பத்தலைன்னா மறுபடியும் போய் அந்த லிக்விடிட்டிஸை தான் எடுத்துட்டு வரும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? அப்ப இது ஃபுல்லா லோஸ் தான். அப்ப எனக்கு என்ன தேவை? இங்க இருக்கிற இந்த ஹைஸ் எடுக்குது, இப்ப இதை எடுக்குது, அடுத்து இது இங்கே ஒரு ஹை இருக்கு. அப்ப என்னோட ஓடி லெவல், அப்ப எனக்கு ஓடி லெவல் பிளஸ் எனக்கு என்ன ஆகுது? இது வந்து ஒரு பெரிய பிரேக்கர். கரெக்டா? இவ்வளவு பெரிய செல்ல ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு மார்க்கெட். கரெக்டா? ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது 1 hour 4 hour எல்லாத்துலயும் மார்க்கெட் யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு என்ன கிடைக்குது? சோ அப்ப என்னன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இப்ப இதுக்கே மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஸ்விங் ஹைட்டு லோ போட்டா மார்க்கெட் ஜஸ்ட் 50% மேல வந்துட்டு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் வாண்ட் டு கோ ஹையர். ஒரு வால்யூமே இல்லை கீழே வர்றதுக்கு. என்னது கீழே வர்றதுக்கு? ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா? நம்ம எப்ப செல்லுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். பொட்டன்ஷியல் செல் சைடுக்கான ஒரு மொமெண்டமை மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். இங்க கிரியேட் பண்ணிச்சுல நான் செல்லு போறேன்னு சொல்லிட்டு அந்த செல் பொட்டன்ஷியல் கிடைச்சோன்னே நெக்ஸ்ட்ல ரீட்ரேஸ்மெண்ட்ல செல்லுக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தா எல்லாருக்கும் நல்ல ஒரு பொட்டன்ஷியலான இது கிடைச்சிருக்குமா? அப்ப எனக்கும் இங்க வந்து கிடைச்சிருக்கணுமா இல்லையா? ஈக்குலிபிரியம் வந்து ஏன் கிடைக்கல? அப்ப மார்க்கெட்ல இன்னும் என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. அப்ப வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மார்க்கெட்டால கொடுக்க முடியலன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எந்த லிக்விடிட்டி எடுக்கும்? ரீசெண்டா தான் கிரியேட் பண்ண முதல் ஓன் லிக்விடிட்டி இது தானே. அப்போ இப்ப இருக்கிற மார்க்கெட்டோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி என்ன? ஐஆர்எல் இதுதான். கரெக்டா? இப்ப மார்க்கெட்டோட இஆர்எல் எது? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எது? இதானே எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்ப நீங்க இந்த ஹை டு லோ பார்த்துட்டு பேசாம உட்காந்தா
ஜஸ்ட் எதுவுமே பார்க்க தேவையில்ல. இப்போ என்ன உங்களுக்கு எல்லா பயாஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம், ஓடி லெவல் பிடிஆரை சூஸ் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட் ஒன்ஸ் போயிட்டு இங்க வந்துட்டு ப்ராப்பரா வந்து 1 ஹவர்னா 5 மினிட்ஸ்ல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எம்எஸ்எஸ் கொடுத்து அதோட ரீட்ரேஸ்மெண்ட் அந்த எம்எஸ்எஸ் கொடுக்குற அந்த செல் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கொடுக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இங்க ப்ராப்பரா கொடுத்ததுக்கு அப்புறம் அழகா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க செல்ல போட்டுட்டு நேரா இந்த லிக்விடிட்டிக்கு போட்டுட்டு பேசாம உட்காந்துருக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணிரும், அழகா வந்து எடுத்துரும் லோவ. ரைட், கரெக்ட் ப்ரோ. இப்போ நீங்க இந்த இடத்துல செல்லு போட்டிருக்கீங்க ப்ரோ, ஈக்குலிபிரியம் வந்துருச்சுன்னு செல்லு போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னா மார்க்கெட் என்ன ப்ரோ பண்ணும், நீங்க போட்ட செல் ஆர்டரோட காசு இங்க தானே ப்ரோ இருக்கும். அப்ப மார்க்கெட் அதை எடுக்க தானே வரும். ஒரு பேசிக் கான்செப்டா சொல்லுங்களேன். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஏன்னா பெரிய பையர்ஸ் யாருமே உள்ள இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்ப இது வந்து அவங்களுக்கான ஃபேர் பிரைஸா தெரியல. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், அகைன் இன்னும் வரும் மேல. அப்ப அது ஒரு நல்ல ஃபேர் பிரைஸா கிடைக்குது. இந்த இடத்துல அதுக்கான பெண்டிங் ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கு, இன்ஸ்டிடியூஷனோட பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க எவ்வளவு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அவ்வளவு செல் ஆர்டர் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் ஆர்டர்ஸை. அப்ப அதை வந்து அது கரெக்டா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும், அதோட டைரக்ஷனை பக்காவா எங்க கொண்டு போகணுமோ போகும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தெரியும் இந்த இடத்துல ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டிஸ், பூல் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இங்க இருக்குன்னு தெரியும் மார்க்கெட்டுக்கு, அல்கரிதம்க்கு தெரியும் பிரைஸ். ஆனா அது வந்து ஹையான செல் ஆர்டர்ஸை இன்னும் எவ்வளவு கிராப் பண்ண முடியுமோ கிராப் பண்ணாதான் வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் அதால எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ யா, அப்போ நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா ஜேபிஒயை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். மார்க்கெட்டு நான் மண்டே ஓப்பன் ஆகும், இங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், நோ வரிஸ். நமக்கு என்ன தேவை, எய்தர் சைட் ஆஃப் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணணும். இதை ஸ்வீப் பண்ணிட்டு ஷிஃப்ட் கொடுத்தாலும் நம்ம மேல பார்க்கலாம். ரைட், கரெக்ட், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நம்ம வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா வச்சுக்கணும், எதையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம வந்து ஓகே நம்ம என்ன அதை பண்ணியிருக்கோம், பயாஸ்ல எது சரி எது தப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் இங்க வருதுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லாம என்ன ஆகுது, லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டே வருதுன்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிடிஆர்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த மேல கிடைச்ச மொத்தத்தையும் போய் ஸ்வீப் பண்ணிடும். கரெக்டா? ஸ்வீப் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய ஏரியால இருந்து செல் ஆகும். ரைட், நீங்க நினைச்ச ப்ராபபிலிட்டி. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாக்கணும். இங்க பார்த்தா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, நல்ல பை சைடு இம்பேலன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ்ல டேப் ஆயிட்டு தான் போயிருக்கு. ஏன்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் தான். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்தா கூட இந்த இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டே வந்தா இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து ஏதாவது ஒரு டேப் கிடைச்சா, ஒருவேளை ரிவர்சல் கிடைச்சா நம்ம வந்து பை பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு செஷனோ இல்ல வந்து ஒரு கில் ஜோனோ நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். அன்லெஸ் நோ கில் ஜோன் நத்திங்ன்றப்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம போக கூடாது. கில் ஜோன் இல்லாத நேரத்திலே வால்யூம் இருக்காது. சரியா? இதனால இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். இவனோட கேரக்டர் என்ன, அப்ப இவனை நம்ம ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு 3 to 6 மந்த்ல வந்து ஜேபிஒயோட கம்ப்ளீட் பிரைஸ் ஆக்ஷன் தெரியும். நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இனிஷியலா இந்த ரேஞ்சை வந்து ஏன் எனக்கு 1 ஹவர்ல வந்து பார்க்க தெரியாதா, தெரியாம ஏன் நான் வீக்லிலே ஒரு 1/2 ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா வீக்லில இதுக்கு முன்னாடி பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னு தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணலான்றதையே நம்மளால கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் என்ன பண்றீங்க, வீக்லில நேரா போயிட்டு ஒரு ஹை ஒரு லோ நேரா கீழே வந்துடுறீங்க. அப்போ ஆக்சுவலா அது என்னதான் பண்ணுச்சுன்னு ரீடு பண்ண மாட்டீங்க யாருமே. முதல்ல பிரைஸை ரீட் பண்ணுங்க. அதுக்குதான் டீலிங் ரேஞ்ச் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால பிரைஸை ரீட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கலாமா. ஏன்னா மார்க்கெட்டிங் ஆல்ரெடி இருக்க தாங்க. இங்க பாருங்க, இங்கே வால்யூம் இல்லாததுனாலதான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, தான் கிரியேட் பண்ண ஹைஸையே. இப்போ ஒருவேளை இந்த சினாரியோவை நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப என்ன நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆயிட்டு ஷிஃப்ட் கொடுக்குதான்னு பாக்குறோம். இங்க ஷிஃப்ட்டுக்கு லோவே இங்கதான் இருக்கு. அப்ப இந்த லோ வந்து என்ன பண்ணல, பாடிஸ் இது க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் அகைன் எதை போய் எடுக்குது, ஏன் இங்க வந்து எடுக்க வேண்டியது தானே, இதெல்லாம் லிக்விடிட்டி தானே, ஏன் இதெல்லாம் எடுக்காம மறுபடியும் மேல போறான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபேர் பிரைஸ் இல்லை, எனக்கு இன்னும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக போகுதா, தன்னுடைய ஹையை எடுக்குதா, எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்குதா, இந்த லோவை வந்து பாடி க்ளோஸ் வைக்க முடிஞ்சா, இதே மாதிரி இன்னொரு கேண்டில் வைக்க முடிஞ்சா, இல்ல மறுபடியும் மேல போதா. மார்க்கெட் எவ்வளவு கஷ்டப்பட்டு போகுது மேல, மறுபடியும் தன்னுடைய ஹையையே கிரியேட் பண்ணுதா. அப்ப மார்க்கெட்டுக்கு என்ன கிடைக்குது,
சரியான டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா? இங்க இருந்த லிக்விடிட்டியும் ஒரே ஒரு 1 hour கண்ட்ரி ஸ்வீப் படிக்குதா? அப்ப மார்க்கெட்டுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை 15 மினிட்ல பார்த்தா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே உடைக்குது. இதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல சிஏஎஸ்டி கிடைக்குது, எம்எஸ்எஸ் கொடுக்குது. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? இமிடியேட்டா தன்னுடைய பை ஸ்டாப்ல இது செல் சைடு இம்பேலன்ஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருச்சு? அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ரைட்? சோ மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? அழகா இப்பதான் என்ன பண்ணுது? இங்க இருந்த லிக்விடிட்டிய நான் இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா, அது ஏன் எடுக்கல? அது எடுக்காது. வந்து இங்க இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுது? எடுக்குது. அப்போ இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? கிட்டத்தட்ட பாருங்க, இங்க ஒரு லோ இருக்கு. இந்த லோ மார்க்கெட் எடுத்துச்சா? எடுக்காமயே போயிருக்குன்னா இங்க ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிருக்குன்னு அர்த்தமா? அப்ப மார்க்கெட் என்ன மறுபடியும் இங்கதான் வரப்போறேன்னு சொல்லுதா நமக்கு? வீக்லிலயும் நமக்கு ப்ராபபிலிட்டி தெரியும், டெய்லிலையும் ப்ராபபிலிட்டி தெரியும், 4 ஹவர்லயும் என்ன பண்ணணும்னு தெரியும், 1 ஹவர்லயும் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்ப நம்ம சிம்பிளா வெயிட் பண்ண வேண்டியது என்ன? மண்டே ஓப்பன் ஆனதும் சிபிடிஆர்ல ஒரு பாதி இருக்கும் அண்ட் ஏசியா செஷன் இருக்கும். ஸோ ஏசியா செஷன் ஆப்வியஸா என்ன பண்ணும்? கன்சல்டேட் தான் ஆகும். அப்ப ஏசியா செஷன்ல இங்க ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் நடந்தா மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல் ஆகலாம். ஸோ இது செல் ஆக ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஜென்ரலா கோல்டு என்ன பண்ணுவோம்? இதோட ரிவர்சலா தான் பார்ப்போம். அப்போ கோல்டு என்ன ஆகலாம்? பை ஆகலாம். ஸோ நம்ம கோல்ட பை தான் பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸை பொறுத்து தான் இருக்கணுமே தவிர, ப்ரைஸ் டெலிவரியை பொறுத்து தான் இருக்கணுமே தவிர, நம்மளுடைய ஓன் அசம்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, ஒரு 1 ஹவரோட ஸ்விங் லோ ஸ்விங் ஹை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ மார்க்கெட் வந்து இங்க இது முடிஞ்சு போனது, இது கரண்ட் ஸ்விங், இது இன்னும் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துட்டு இதோட ஈக்குலிபிரியத்துக்கு வந்தா மேல போகும்னு நினைக்கும் போதுதான் நம்ம நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது. ஆக்சுவலா லெஃப்ட் சைடு ஸ்விங்கை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே. லெஃப்ட்ல இருக்க ஸ்விங் தான் இது வந்து ரைட்ல இருக்க ஸ்விங். கரெக்டா? ஏன் லெஃப்ட்ல இல்ல, ஏன் ரைட்ல இருக்கு? ஏன்னா இது எந்த பக்கம் லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல. அப்போ எனக்கு இந்த மார்க்கெட் இப்ப நேரா போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு இங்க கீழே வந்தா அப்ப எனக்கு வந்து இது லெஃப்ட் வந்துடும், இது ரைட் சைடு இருக்கிற ஸ்விங் வந்துடும். கரெக்டா? அப்போ இந்த ஸ்விங்கை நான் பார்க்கலாம். ஆனா இப்போ எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்விங் எது? இதுதான். அப்ப இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் மேல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ஓடி லெவலுக்கு போனாதான் நான் என்ன பண்ண முடியும்? செல் பார்க்க முடியும். பயாஸே எனக்கு செல்லு தான். கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து ஒரு இது எடுக்கும்போது, ஸ்விங் எடுக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்விங்கை தான் எடுக்கணும். இப்ப இந்த ஸ்விங் எடுத்துட்டு நீங்க வந்துட்டோம் மார்க்கெட் போயிடும் அப்படின்னா அப்படி கிடையாது. மார்க்கெட் இந்த ஸ்விங்கோடைய ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க மார்க்கெட்டை. அப்போ இந்த ஹைஸ் எல்லாமே வந்து ஒரு லிக்விடிட்டியா தான் தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பொட்டன்ஷியலா ரிவர்சல் கிடைச்சா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். அப்ப இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல இங்க என்ட்ரா இருந்தா நீங்க ஸ்டாப் லாஸ் ஆயிருப்பீங்க. அப்ப இது பாசிபிலிட்டி தான். ஏன்னா இருக்கிறதுலயே லோஸ்ல நம்ம வச்சுக்கிட்டாதான் ஸ்டாப் லாஸா நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் கவுண்டர் ட்ரெண்ட்ல. ஆனா நம்ம வந்து ப்ராப்பரான வந்து ப்ரோ ட்ரெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் அது ப்ராப்பரான இடத்துல இருந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்டோட கிளம்பும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. அப்போ நீங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல லிக்விடிட்டி, ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை பாக்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் உங்களுக்கு. புரியுதா? நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ 1 ஹவர்ல நான் பாக்குறேன்னா நான் 5 மினிட்ஸ்ல தான் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் பார்க்கணும். அப்போ 5 மினிட்ஸ்ல எனக்கு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து எஃப்இஜியோட அது கீழே விழுகணும். சிஏஎஸ்டியும் எஃப்இஜியும் எல்லாம் ஒன்னா இதா இருந்தாதான் அப்பதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்? அங்க செல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது எடுத்தேன்னா நான் நல்ல எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை பார்க்க முடியும். கரெக்ட் யா. ஸோ இப்போ இது சந்தேகம் தீர்ந்ததா?